ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநா அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. நிலாவை எப்படியோ சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சோழன் நிம்மதியாக இருந்தார். கொஞ்ச நாள்லேயே எப்படியாச்சு நிலாவுடைய மனசை மாற்றிடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நிலாவுக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு. நிலாவுடைய அப்பா அம்மாவுக்கு இதை யாருமே எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வந்து நடந்ததை பற்றி பேசி யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. நிலாவும் நடந்த விஷயத்தில் அப்செட் ஆகி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் நம்ம ஏமாந்து இந்த வீட்டுக்கே வர மாதிரி ஆகிடுதே, நம்மளை இவ்வளோ ஏமாற்றிட்டே இருக்காரு, இந்த தடவை இதே கடைசி அப்படின்னு நாமளும் வாய்ப்பை கொடுத்துருக்குறோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சோழன் கையில் காலில் விழுந்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அடுத்து நம்மளை அவர் பக்கம் கொண்டு போகிறதுக்காக இன்னமும் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்றது என்ன நிச்சயம், நாம் வேற இவரை நம்பி வந்துட்டோமே அப்படின்னு தான் நிலா ரொம்ப வருத்தப்பட்டுட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இவர் மேலே நம்பிக்கையே இல்லை. இவர் 6 மாதம் டைமில் எதையும் செஞ்சு கிளிக்க போகிறது கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை இவருடைய முகத்தை இங்கே பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்காக யோசிச்சு நமக்கு பிடிக்காம இங்கே இருக்கிறதா வலுக்கட்டாயமா அப்படின்னு நிலா நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் கார் வருது. யாருன்னு பார்த்தா நிலாவுடைய அப்பா அம்மா. அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அதாவது என்ன திடீர்னு இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு. ஆக்சுவலி அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்தது. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்தது வந்து திருவண்ணாமலையில் தான் வந்து நடந்துச்சு. திருவண்ணாமலை மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ அந்த போஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ அது நிலாவுடைய வீட்டு அட்ரஸ்க்கு, அதாவது சோழனுடைய வீட்டு அட்ரஸ்க்கு ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து பண்ணியிருந்தாலையும் அதில் நிலாவோடைய ப்ரூஃபும் சேர்ந்துருக்கு. ஸோ நிலாவோடைய வீட்டு அட்ரஸும் அதில் இருக்குது, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டு அட்ரஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோர்ட்டில் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸ் ஆனதுக்கான அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவுக்கு கால் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஸோ உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிவிடுவோம், இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சென்ட் பண்ணுறப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நிலாவுடைய ஃபேமிலிக்குமே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நிலாவுக்குமே வந்து அது நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுமே வந்து சோழன் அடிப்பட்டதுனால அந்த ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே துடிச்சு போயிட்டு இப்போ தான் நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, நம்ம போனால் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் ஸோ அப்படின்னு தான் வராங்க. இதை ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. லவ் பண்ணி ஓடி போயிருந்தாலும் அவள் ஓடி போயிட்டா, நம்மளை அசிங்கப்படுத்திட்டா, நாம் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்காம ஓடி போய் லவ் பண்ணனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அவளுக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லை. நாம் சொன்னப்போ அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சப்போ அவள் கோவப்பட்டான். அவன் மேலே அவன் ஏதோ காப்பாற்றினான்ற ஒரு அக்கறையில். ஆனால் இப்போ அவளுக்கு அந்த கோவம்லாம் போயிருக்குல்ல, அந்த பையன் நிலாவை லவ் பண்ணல, நிலா தான் டிவோர்ஸ் வாங்கிட்டால, இனிமேல் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து கணக்கு போட்டு தான் நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருக்கட்டும்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்பி இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போது நடேசன் யார் அது கார் வருது அப்படின்னு பார்க்கும்போது நிலாவுடைய அப்பா அம்மா அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் நிலா உன் அப்பா அம்மா வந்திருக்காங்கப்பா நடேசன் சொன்ன உடனே நிலாவுக்கு ஒன்றும் புரியல. நிலா ஓடி வராங்க. சேரன், பாண்டி, பல்லவன், சோழன் எல்லாருமே வராங்க. என்ன இவர் திடீர்னு வெளியே உட்காந்துக்கிட்டு நிலாவுடைய அப்பா வராருன்னு சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தா உண்மையிலே அவங்க தான். முதல்ல சேரன் அதிர்ச்சி ஆனாலும் அவங்க வந்து நின்ன உடனே என்ன பார்த்துட்டே அமைதியாக நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்கவும், ஐயோ நான் வேற உங்களை வெளியவே நிற்க வச்சு பேசிகிட்டே இருக்கேன், உள்ளே வாங்க வாங்க, நீங்கள் வந்ததில் சந்தோஷம், வாங்க உள்ளே வாங்கன்னு சேரன் கூப்பிட்டுட்டே போகிறாங்க. நிலா வந்து அவங்களுடைய அப்பாவை பார்த்த உடனே நிலான்னு உடனே நிலா ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. சோழன் பண்ண விஷயத்தில் சோழன் மேலே நிலா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இதில் அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்த உடனே அவங்களுக்கு பாசம் வந்துடுச்சு. ஸோ ஏற்கனவே நிலா சொன்ன விஷயம் மட்டும்தான் இதுக்கு காரணம். ஸோ நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் என் வேலையை பார்த்துட்டு நான் அமைதியாக இருந்திருப்பேன், என்னுடைய அப்பா அம்மாவும் என்னை மன்னிச்சு கொஞ்ச நாள்லேயே ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க, நான் அவங்களோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் வந்து நான் உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்களே போய் க்ரியேட் பண்ணதுனால அவங்க யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது, என் மேலே கோவமாக இருக்காங்க. இப்போ என்னோடய டோட்டல் ஃபேமிலியுமே என்னை எடுத்துடுச்சின்னு அப்படின்னு நிலா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நடந்த விஷயத்த எல்லாம் அவங்களோட அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஸோ நிலா பொண்ணுடைய பாசத்தில் அவங்க வந்திருக்காங்க சென்னைக்கு. இப்போது அவங்கள பார்த்த உடனே உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. டீ காஃபி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன்னு சேரன் போயிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.
நடேசனும் உள்ளே வந்துட்டு உட்காந்து அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிலா எப்படி இருக்கம்மா, என்ன பண்ணுற அப்படின்னலாம் கேட்டுட்ருக்கோம். சத்தியமாக நீ நல்லா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் இல்லாமல் என்ன திடீர்னு இந்த சைடு வந்திருக்கீங்க அப்படின்னலாம் நடேசன் கேட்குறாரு. அவர் கேட்கும்போது தான் சொல்கிறாங்க அவருடைய அப்பா அம்மா இருந்துக்கிட்டு, அதான் நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, எப்படியும் அவங்க சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விவாகரத்து ஆகிடுச்சுல, இனிமேலும் நிலா எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், எங்கே போனால் எங்கள் கையோடையே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோன்னு உடனே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. முக்கியமாக சோழனுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. நிலா வேறு சோழனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே எப்படியாச்சும் நிலாவை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலான்னு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார் சோழன். ஆனால் கடைசியில் அப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்தை கேட்ட உடனே சேரன், பல்லவன், பாண்டி கூட அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதான் அவங்க மனசில் சோழன் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலையும், நிலா நீ இந்த வீட்டில் இருக்காத போயிடுப்பா அப்படின்னு சொன்னாலையும், இந்த ஊரை விட்டு சென்னையை விட்டு திருவண்ணாமலைக்கு திரும்பவும் போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிலாவை இங்கேருந்து அனுப்புறதுல அவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட பார்த்தீங்க அப்படின்னா விருப்பமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பக்கமும் முழிச்சிட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நிலா எடுக்க போகிறது தான் முடிவு, இதில் நாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் அவங்க சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போது என்னம்மா நிலா, நான் சொல்கிறது சரிதானா அப்படின்றாங்க. நடேசன் இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. என்னது, நிலாவை கூட்டிகிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் வேணாம், நிலா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அது எப்படிங்க, நிலாவுக்கு சோழனுக்கு தான் விவாகரத்து ஆகிடுச்சு, நடந்தது என்னது, நிலா டிவோர்ஸ் வாங்கினதுலேருந்தே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நீ லவ் பண்ணி ஓடி போனாலையும் அவளே விருப்பப்பட்டு ஓடி போயிருக்கா, சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வா, இவ்வளோ நேரம் வரைக்குமே இருந்துகிட்ருக்காளேன்னு நாங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாமல் நிலாவே டிவோர்ஸ் வாங்கிட்டான்னு தெரிஞ்சதோ, இதுக்கப்புறமும் எதுக்குங்க எங்கள் பொண்ணை இங்கே விட்டு வைக்கணும் அப்படின்னு நம்ம அவருடைய அப்பா கேட்குறாரு, நிலாவுடைய அப்பா. இதை கேட்ட உடனே யார்கிட்டையும் எந்த ஒரு பதிலுமே கிடையாது. என்னம்மா நிலா, நான் சொல்கிறது சரிதானே, நம்ம இங்கேருந்து போகலாமா, திருவண்ணாமலைக்கே போயிடலாம், உன் அண்ணன், அண்ணி, பாப்பா எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொஞ்ச நாளாகவே பாப்பா உன் ஞாபகமாகவே இருக்கா, இதுக்கு தான் போல இருக்கு, நீ நம்ம வீட்டுக்கு வருவேன்னு பாப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, என்னம்மா நிலா கிளம்பலாமா அப்படின்றாங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ நிலாவுக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நிலா எங்கேயும் வரமாட்டாங்க, நீங்கள் நிலாவை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்றாங்க. என்னப்பா, அதை நீ சொல்லக்கூடாது, உனக்கும் என் பொண்ணுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அது என் பொண்ணு தான் சொல்லணும், சட்டப்படி நீங்கள் இப்போ கணவன் மனைவி கிடையாது, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டீங்க, இப்போ நிலா என்னுடைய பொண்ணு மட்டும்தான், இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் இதுக்கப்புறமும் என் பொண்ணை எதுக்கு விட்டு வைக்கணும், டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் ஒரு பொண்ணு விவாகரத்து ஆனதுக்கப்புறம் கூட அந்த வீட்டில் இருக்குதேன்னு என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுவாங்க. இந்த வீட்டை பற்றியும் இந்த ஊரில் எல்லார் சொல்கிறத பற்றியும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நாங்கள் எப்படி இங்கே விட்டு வைப்போம், என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறேன்ப்பா, விவாகரத்து பண்ணிட்டு. இதுக்கு முன்னாடியாச்சும் உனக்கு பொண்டாட்டியாக இந்த வீட்டில் நிலா இருந்தால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் அவங்க வாயை அடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போது இதுக்கு மேலே யாராச்சும் ஏதாச்சும் என் பொண்ணை சொன்னால் உங்கள்கிட்ட பேசி அவங்களுடைய வாயை அடிக்க கூட பதில் கிடையாது. ஏன்னா நிலாவுக்கு சோழனுக்கும் இப்போ விவாகரத்து ஆகிடுச்சு, அதனால் என் பொண்ணு இங்கே இருக்கிறதுல இதுக்கு மேலே ஒரு துளி கூட எனக்கு விருப்பமே இல்லை, அவளை கூட்டிகிட்டு போகிறது தான் சரின்னு எனக்கு தோணிடுச்சு அப்படின்றாங்க. என்ன நிலா, நானும் அப்பாவும் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டுருக்கோம், ஆனால் நீ என்னமோ பேசாமல் சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்க பாரு, எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் இருக்கணுமா, இந்த ஊர் உலகம் உன்னை தப்பாக பேசணும்ல, போதும், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நம்ம வீட்டில் நீ எப்படி எல்லாமே வாழ்ந்த, இவனுக்காக இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ விட்டு கொடுத்து பேசுனீ, ஆனால் இந்த குடும்பத்தில் யாருமே உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கல, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, அதனால தானே விவாகரத்து கூட வாங்கியிருக்கேன் எங்களுக்கு சொல்லாமே, நீ நினச்ச வேலையும் இல்லாமல் தங்கறதுக்கு சரியான வசதியும் இல்லாமல் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நீயும் ஏன் கஷ்டப்படணுமா, நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடு, நீ நினச்ச மாதிரியே அடுத்தடுத்து இன்டர்வியூக்கு போயிட்டு நல்ல வேலையில் சேரு, ஒர்க் பண்ண, உன்னை யாரும் வேணான்றதில்ல, அதான் உன் அன்னிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க மூலிமா அவங்களுடைய சர்க்கிளில் யாராச்சும் அவங்க கூட நீ தங்கிக்கிட்டு கூட நீ ஒர்க் பண்ணு, அப்படி இல்லையா நீ தினமும் வந்துட்டு போயிட்டெல்லாம் இருக்க முடியாது, அது உனக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், நீ நம்ம வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் நீ வேலை செய்கிறத பற்றி ஏதாச்சும் முடிவெடுக்கலாம், அப்பாவும் அண்ணனும் உனக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணுவாங்க, உன்னை இப்படியே விட்டுற மாட்டாங்க நிலா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கலாம், இதுக்கப்புறம் உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டோம் அப்படின்னு நிலாவுடைய அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நடந்து புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நடந்த விஷயத்தை பற்றியும் எதுவுமே பேச வேணாம், இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதை மட்டும் பேசலாம் அப்படின்னு. ஏன் கல்யாண விஷயத்தை பற்றி கூட உங்ககிட்ட மூச்சு கூட விட மாட்டோம், உங்ககிட்ட இதை பற்றி கூட பேசவே மாட்டோம், நீ வாமா அப்படின்னு அவங்களுடைய அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க. நிலாவும் சரி போகலான்னு சொல்லிட்டு தலையை ஆட்டுறாங்க. நிலா அப்படின்றாங்க, அண்ணன் இதுக்கு மேலே என்னை என் போக்கில் விட்டுருங்க அண்ணன் அப்படின்றாங்க. அவங்க எப்படிப்பா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றாங்க. நிலா எதுவுமே பேசாமல் போயிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகலான்னு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து நிலா வந்து அவங்களோட அண்ணிக்கிட்ட பேசும்போது கூட இந்த விஷயத்தை பற்றி நிலா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோழனை நான் ஒன்றும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, ஸோ வந்து எப்படி எங்களோட கல்யாணம் நடந்ததுன்னு நிலாவுடைய அண்ணிக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சதுனால தான் வந்து இப்போது இந்த கல்யாணம் வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவும் தெரிஞ்சு ஸோ கோர்ட் மூலியமாகவும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய அண்ணி வீட்டில் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் தெளிவாக அந்த முடிவு எடுத்து நிலாவை கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்க வந்திருக்காங்க. ப்ராப்பராக எந்த ரீசனும் இல்லாமல் எந்த ஒரு காரணத்தையும் தெரிஞ்சுக்காமல் ஒன்றும் அவங்க வந்த உடனே நிலா நம்ம வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட கிடையாது. எல்லா ஒரு ஆதாரமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நிலா வந்து அவங்க வாயால் அவங்க அண்ணிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி அதான் சட்டப்படி டிவோர்ஸ் கிடச்சிருச்சுல்ல, இதுக்கு மேலேயும் நிலா அங்கே இருக்க வேணாம், கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு அவங்க அண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்துட்டு அவங்க அன்னிக்கு தான் நிலா இங்கே இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை, ஒரு நிமிஷம் கூட அவங்க இங்கே இருக்க அவங்களாலே முடியலை. ஸோ நிலா இவ்வளோ நாள் ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே இருந்தாலும் தெரியல, கண்ணை மூடி திறக்கிற வாழ்க்கை ஒரு கல்யாணம் நடந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அது வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சின்னு இந்த ஒரு வருஷம் அவள் அனுபவிச்ச நரக வாழ்க்கையே போதும் என் பொண்ணுக்கு அப்படின்னு தான் அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. நிலா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சோழன் கூப்பிடுறாரு. இதுக்கு மேலே என்னப்பா இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்றாங்க. ப்ளீஸ் நிலா அப்படின்றாங்க. அப்பா ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன்னு நிலா என்ன சோழன் அப்படின்றாங்க. என்னப்பா நிலா, என்ன நிலா நீ எனக்கு தான் கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருக்கல, அதுக்குள்ளேயே நீ கிளம்புறேன்னு சொன்னால் எப்படிப்பா, உங்கள் அப்பா அம்மாவும் திடீர்னு வந்து நின்றுருக்காங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி விஷயம் தெரியும் அப்படின்றாங்க. என்ன சோழன் இது என்ன பெரிய இராணுவ ரகசியமா, ஏன் அன்னைக்கு நம்மளுடைய கதையை பற்றி ஏற்கனவே நல்லா தெரியும், உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே வர சொன்னது என் அண்ணி தான், ப்ராப்பராக டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, என் அண்ணிக்கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், என் அண்ணி தான் சொல்லியிருப்பாங்க, ஏன் அப்பா அம்மா சோழன் அவங்க வந்து கூப்பிடுறப்போ நான் எப்படி போகாமல் இருக்க முடியும், ஏற்கனவே நான் அவங்கள பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்னோடய லைஃப்பில் என்னென்னமோ நடந்து போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான், இதுக்கப்புறமும் நான் போகாமல் இருக்கிறது எனக்கு சரின்னு தோணலை, நான் போய் என் ஃபேமிலியோடு கொஞ்ச நாள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்றாங்க. என்ன நிலா ப்ளீஸ் நிலா நான் எவ்வளோ உனக்காக நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றாங்க. என்ன சொல்ல செஞ்சதை சொல்லி காட்டுறீங்களா, பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு. நிலா அப்படி இல்லை நிலா, நீ வேணுன்றதுக்காக நான் எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன், இப்படி என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறியே, நீ தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கல, டைம் கொடுத்துட்டு இப்படி நீ போனால் எப்படி நான் மாறுறது உனக்கு தெரியும், எப்படி நீ என்னை ஏற்றுப்பா அப்படின்னலாம் கேட்குறாங்க. சோழன் சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வீட்டில் நான் இனிமேலும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ டைம் கொடுத்து உங்களுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது, வேறு எதுக்காகவும் கிடையாது, இனிமேலும் நான் உங்களை நீங்கள் மாறுவீங்க, நீங்கள் மாறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் லவ் பண்ணுவேன்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்களா, அது உங்களோட முட்டாள்தனம் சோழன், அதை நீங்கள் இனிமேலும் யோசிச்சுட்டு நம்பிட்டும் இருக்காதீங்கன்னா, அப்படி ஒன்று இனிமேல் நடக்க போகிறதே கிடையாது சரிங்களா அப்படின்னு. என்னுடைய தகுதியை பற்றியும் வசதியை பற்றியும் நான் எதுவும் பேச விரும்பல சோழன், உங்களோட தகுதியை காரணமாக வச்சு நான் என்னுடைய வீட்டு ஆசை வந்துடுச்சு, இவ்வளோ நாள் என்னுடைய வேலைக்காக நான் இங்கே இருந்தேன், என் வேலை ஆன உடனே நான் இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பெல்லாம் யார் மேலே இருக்கிறதுன்றத நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க சோழன், நான் வசதியாக வாழ்ந்த பொண்ணா, அப்படி எனக்கு வசதியாக இருக்க பிடிக்கலைன்னா இங்கே வந்த ஆரம்பத்திலேயே நான் கிளம்பி போயிருப்பேன், ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் இவ்வளோ நாள் உங்கள் கூட நான் எல்லாருக்கூடையும் நான் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் பழகிட்டு சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் என்றைக்கு நீங்கள் ஏமாத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அன்றைக்கே நான் மனசு உடஞ்சி போயிட்டேன் சொல், இதுக்கு மேலேயும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நான் கிளம்புறேன்னு. நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டாங்க. ஏன் நிலா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னே தெரியல. ஸோ அவங்களுடைய அண்ணிக்கிட்ட சொல்லி அவங்க அண்ணி வந்து ஃபேமிலியிலலாம் சொல்லி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து கூப்பிட்ட உடனே நிலாவும் இப்போ அவங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ லக்கேஜில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. அண்ணன் நான் போயிட்டு வரேண்ணே அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சேரன் எதுவுமே சொல்லாமல் அடுத்து சரின்னு சொல்லிடுறாங்க. பல்லவன்கிட்ட சொல்லும்போதும் சரிங்க அண்ணி அப்படின்றாங்க. மறக்காமல் ஃபோன் மட்டும் பண்ணிங்க அண்ணி அப்படின்னு. நம்ம பாண்டியும் அதே மாதிரி தான் சரி ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு
அவங்களுமே என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க, மாற்றிடலாம், அவங்க மனசு மாறிடும்னு. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கூப்பிடுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க இவ்வளோ தூரம் இந்த ஃபேமிலியை பற்றி பேசினதுக்கப்புறமும் எப்படி அவங்களால போகாமல் இருக்க முடியும்ன்ட்டு தான். ஸோ வந்து இவங்களும் அமைதியாயிட்டாங்க. அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீ இங்கே இருப்பேன்னு நான் நம்பினேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அங்கிள், நடந்த விஷயத்தையே என்னால் இதுக்கு மேலேயும் பேச முடியாது, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் எதையும் பேசவும் விரும்பலை, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. எல்லாருமே சரிப்பா நிலா கிளம்பலாமா, நேரம் ஆகுது அப்படின்னு அவங்களுடைய அப்பா அம்மா கூப்பிடுவோம். நிலாவும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சோழன் மட்டும்தான் நிலா நிலா போவாதன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நிலா யார் சொல்லியும் கேட்காம அவங்களுடைய அப்பா அம்மா கூட கிளம்பி காரில் போயிடுறாங்க. ஸோ ஏண்டா நீ இப்படி ஒரு விஷயம் பண்ண, பாவண்டா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை விட்டு மனசு நொந்து போதடா, கடைசியில் கூட ட்ராமா பண்ணி எங்களை எல்லோரும் ஏமாற்றிட்டில்ல, நீ ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி நடிச்சு இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ நிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக ஆக்சிடெண்ட் ஆகி நிலா கையில் காலில் விழுந்து ட்ராமா பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே ரொம்ப பெரிய தப்புடா சோலா. இனி அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு வாடணும், இந்த வீட்டை விட்டு இந்த பொண்ணு போனதுனாலையோ நான் எதுக்குமே வருத்தப்படுறது கிடையாதுடா. அந்த பொண்ணு ஆச்சு போய் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம சேருன்னு சோழன்கிட்ட சொல்லிவிட்டு அமைதியாக வந்துடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா எல்லாரும் ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழுகுறாங்க. சோழன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலை. முழுசாக ஒழுங்காக இனிமேலாச்சும் திருந்துற வழியை பாருடா, வாழ்க்கையில் ஒரு விஷயம் பட்டதுக்கப்புறம் தான் எல்லாரும் கற்றுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இனிமேலாச்சும் திருந்த பாருன்னு பாண்டியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து அமைதியாக வந்துடுறாங்க. அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இங்கே இருந்தால் கூட போய் திரும்பவும் கெஞ்சி கூத்தாடி நீ கூட்டிகிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனால் இங்கே இல்லாமல் மொத்தமாக திருவண்ணாமலைக்கே போயிட்டா என்னடா பண்ணுவேன்? கிடைச்ச பொண்ணை சந்தோஷமாக வச்சு வாழ துப்பில்லை, பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி அந்த பொண்ணை இப்படி ஏமாற்றி கஷ்டப்படுத்தி அனுப்புறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. சோழன் எல்லாரும் சொன்னதையும் வச்சு ஒரு சைடு கோவப்பட்டாலும் நிலா இந்த வீட்டை போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாரு சோழன். ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இனி சோழன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண எக்ஸ்டோடியில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.